ஜிதேஷ் வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஆர்சிபிக்கு இந்த மேட்ச் மூலமாக அடிச்சு கொடுத்துருக்காரு. அது என்ன சொன்னீங்க, டாப் 2ல் வர முடியாதா? ஓ சரி, முதல்ல பிளே ஆஃப்ஸே வர முடியாது நீங்கள், அப்புறம் டாப் 2 வரவே முடியாது நீங்கள். ஆளுங்களாம் வச்சுருக்கோம், எல்எஸ்ஜி வந்து ஒன்று அடிப்பான், இவன் வந்து அடிப்பான், அவன் வந்து அடிப்பான், நீ டாப் 2 போக முடியாது, நீங்கள் போயிட்டான், இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பஞ்செல்லாம் வரிசையாக பேசுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஜிதேஷ் சர்மா ஆர்சிபி ரசிகர்களுக்கு. ஆர்சிபி ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த மேட்சின் வெற்றி மூலமாக நம்ம அந்த டாப் 2க்கு போகணும், டேரெக்டாக ஃபைனல்ஸுக்கு போகணும் அப்படின்னு அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு ஜிதேஷ் சர்மா. என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜிதேஷ் சர்மா விளையாடலையதிலே மிகப்பெரிய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த சீசனில் அவருடைய மொத்த கரியர்லேயே இதுதான். அது ஐபிஎல் ஆகட்டும், இன்டர்நேஷனல் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. டஃபஸ்ட் பவுலிங்க்கு அகேன்ஸ்டா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டபிளான விஷயம். பட் அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன மாதிரி பவுலிங்காக போட்டாலும் அடிக்கணும்ல, பால் 6 போகணும்ல, அதை வந்து மிகப்பெரிய ஒரு அடியை போட்டு அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு தான் எதனால் வந்து இந்த டீமில் ஒரு மிக முக்கியமான அடிஷன் அப்படிங்கிறத. ஸோ ஜிதேஷ் சர்மாவுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஹைலி ரேட்டடான பர்ஃபார்மன்ஸாக இருக்குதோ அதே அளவுக்கு அந்த டீமில் இன்னைக்கு விளையாடிய மற்ற வீரர்களையும் நம்ம சொல்லியே ஆகணும். புவனேஸ்வர் குமாருடைய பவுலிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த டீமில் சுயாஷ் சர்மாவுடைய பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்கில் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி அடிச்ச அடியாக இருக்கட்டும், இந்த டீம் வந்து இந்த பிளே ஆஃப்ஸுக்கு தங்களை வந்து பெஸ்ட் வகையில் ரெடி பண்ணிட்டாங்கன்றது தெரியுது நமக்கு. ஆப்போசிஷனில் ஒரே ஒரு இடத்துல எங்கே எல்எஸ்ஜிட்ட வந்து கைவிட்டாங்க மேட்ச் அப்படின்னா, பண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியல இவங்கனால. பண்ட்டுக்கு போட்ட பவுலிங்கில் மட்டும் ஆர்சிபிட்டு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ண முடிஞ்சுது. அவருடைய பேட்டிங் ஹிட்டிங் ஏரியாவில் வந்து ஒரு யார்க்கர்ஸை போட்டு அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஆர்சிபி கிட்ட புவனேஸ்வர் குமார் மாதிரி இன்னொரு யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்றது தான் ஆர்சிபி டேக்கிற ஒரு பிரச்சனை. ஆர்சிபி எப்போவுமே இந்த யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. எப்போவுமே அவங்க பவுலிங் லைனப் வீக்காக தான் இருந்திருக்குது. பட் இந்த வருஷம் அவங்க பவுலிங் லைனப் புவனேஸ்வர் குமார் உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் அது ஒன்று மட்டும் பத்தாது. ஒரே ஒரு புவனேஸ்வர் குமார் நமக்கு கப் அடிச்சு கொடுக்க முடியுமா ஃபைனல்ஸில் போய் பிளே ஆஃப்ஸில் போய் அப்படின்னா கிடையாது. ஸோ யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ போன்ற மிக முக்கியமான பெரிய டீம்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அவங்க மேலே கூடிய எதிர்பார்ப்பு. இது பிளே ஆஃப் போகும்போது டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், 10 மடங்கு ஆகும், 100 மடங்கு ஆகும். அந்த மாதிரி டென்ஷன் சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ண ஆர்சிபி ரெடியாக இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காங்க. இந்த சீசனில் அது நல்லாவே நமக்கு தெரியுது. பட் இந்த யார்க்கர்ஸ் விஷயம் அவங்க அட்ரஸ் பண்ணியே ஆக வேண்டும். இன்னைக்கு ஒரு ரிஷப் பண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாமல் போச்சு, நாளைக்கு ஒரு சாய் சுதர்ஷனையோ சுப்மன் கில்லையோ ஜிடிலேருந்து ஸ்டாப் பண்ண முடியாமல் போகலாம். பஞ்சாப் கிங்ஸில் பிரப் சிம்ரனை ஸ்டாப் பண்ண முடியாமல் போகலாம். ஜாஷ் இங்கிலீஷை நிறுத்த முடியாமல் போகலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு புவனேஸ்வர் குமாரே ஸ்டார்டிங்லேயும் 6 ஓவர், கடைசியிலையும் 4 ஓவர்னு 10 ஓவர் போட முடியாது. அவர் 4 ஓவர் தான் போட முடியும். ஸோ யஷ் தயாலாக இருக்கட்டும், இல்லை எந்த பவுலராக வேணா இருக்கட்டும், அவங்க டீமில் கண்டிப்பாக யார்க்கர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு துஷாரா உள்ளே வந்த முதல் மேட்ச்லேயே ஒரு இம்பாக்டை இப்படி கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவரை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அவர் எவ்வளோ வைட்டலாக இருக்க போகிறாரு, பவர் பிளேலேயே அவரை வச்சு செய்ய போகிறாங்களா, பவர் பிளேயில் அவர் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாரா, இப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆர்சிபியோடைய இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ்லேயே இந்த மேட்சோடைய இந்த ஜிதேஷோட அடி தாங்க எங்கே இந்த மேட்சை எங்கே கொண்டு வந்தார், கடைசி 5-6 ஓவரில் என்ன அடி அடித்தார், இதுதாங்க பெஸ்ட்டு அப்படின்னு இந்த சீசனுடைய ஹாப்பியஸ்ட் இடத்துல இருக்கிறீங்களா? இல்லை நாங்கள் பிளே ஆஃப்ஸ் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்களா? ஆர்சிபி ரசிகர்களாக நீங்கள் இந்த மேட்ச் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை எப்படி புரிந்து உங்களுக்கு ஓகே பாய்.